ஆரோ டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம். கொல்லூரில் வீற்றிருக்கும் தாய் மூகாம்பிகையினுடைய தலத்தின் வரலாறு, சிறப்பு, அந்த விக்கிரகத்தின் சிறப்பு என்ன, சண்டி ஹோமம் என்று சொல்லப்படுகிற எதிரிகளை வீழ்த்துவதற்கு நிகழ்த்தப்படுகிறதாக சொல்லப்படுகிற சண்டி ஹோமத்தின் ஐதீகம் என்ன என்பதை குறித்து இந்த காணொளியில் பார்க்கிறோம். கொல்லூர் மூகாம்பிகை அமைவிடம் என்பது ஒரு ஜாகிரபிக்கலாக பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்திற்கும் கேரள மாநிலத்திற்கும் ஒரு எல்லைப்புறத்தில் அமைந்திருக்கிறது. கேரளாவிலிருந்து காசர்கோட்டிலிருந்து 145 கிலோமீட்டர், மங்களூர் மற்றும் உடுப்பி மாவட்டம் அங்கேருந்து ஒரு 130 கிலோமீட்டரில் மேற்கு தொடர்ச்சி மலை, குடசாத்திரியினுடைய ஒரு மலை தொடரில் சௌபர்ணிகாவினுடைய நதிக்கரையில் ஒரு அழகான ஒரு கோயில் தான் தாய் மூகாம்பிகை கோயில். கொல்லூர் மூகாம்பிகையினுடைய தல தோற்றம் எப்படிப்பட்டது என்றால், சக்தி பீடங்கள் என்று நம்மளுடைய ஒருங்கிணைந்த பழைய இந்தியாவில் 51 இடங்கள் இருக்கின்றன. அதில் 18 சக்தி பீடங்களை குறித்து ஆதிசங்கரர் ஒரு சோத்திரமாலை கொடுத்திருக்கிறார். இதில் சிவசக்தி ஸ்தலங்களாக ஒரு 3 ஸ்தலங்கள் இருக்கின்றன. அதாவது சக்தி பீடங்கள் என்பது விஷ்ணு தன்னுடைய ஸ்ரீ சக்கரத்தில் அம்மனை 51 துண்டுகளாக உடல் பாகங்களாக போய் விழுந்த இடம் சக்தி பீடங்கள். அதில் ஸ்ரீசைலம் என்பது ஒரு சிவ பீடம், அதாவது ஜோதிர்லிங்கமும் சக்தி பீடமும் இணைந்தது. அதே போல் ஜார்க்கண்டில் இருக்க வைத்தியநாத் தாம் அப்படின்ற ஒரு இடம், அங்கேயும் நோய்களை தீர்க்க வல்ல ஒரு ஜோதிர்லிங்கமும் சக்தி பீடமும் இருக்கிறது. அதே போல் ஒரிசாவில் மகா காளேஸ்வரர் என்கின்ற கோயில் ஜோதிர்லிங்கமும் சக்தி பீடமும் இணைந்த இடம். இந்த கொல்லூர் மூகாம்பிகையை பொறுத்த மட்டிலும் அன்னையினுடைய துண்டாக விழுந்த பகுதிகளில் காது விழுந்த ஒரு இடமாக கொல்லூர் மூகாம்பிகை அதனுடைய ஐதீகம். அதனால தான் அங்கே ஒரு நோய் தீர்க்கும் தரமாக ஒவ்வொரு பாகங்களும் சொல்லப்படுகிற இந்த இடத்தில் தன்னுடைய குழந்தைகள் வைக்கும் கோரிக்கைகள், பிரார்த்தனைகளை உடனே செவிசாய்க்கிற அந்த ஒரு தலமாக, காது விழுந்த இடமாக இருக்கிறதுனால எந்த பிரார்த்தனையும் உடனடி நிறைவேற்றம் செய்யக்கூடிய தாய் கொல்லூர் மூகாம்பிகை. இந்த தல வரலாற்றை நீங்கள் பார்க்க போனால், மூகாசுரன், கௌமாசுரன் என்ற பெயரில் வாழ்ந்த ஒரு அசுரன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறான். அவனுடைய நோக்கம் தான் அழியக்கூடாது, இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றுவிடுவார் என்கின்ற காரணத்தினால தேவி அவனுடைய வாயை ஊமையாக்குகிறார். மூகா என்றால் ஊமையாக்குதல். அதன் வடிவில் அவனால் போய் அந்த வரத்தை பெறக்கூடாது என்பதுதான் நோக்கம். மீண்டும் மீண்டும் அந்த கௌமாசுரன் ஒரு தவத்திற்கு முயன்று ஒரு அழியா வரத்தை பெறுவது ஆபத்தானது என்பதால் அவனை அழிக்கிறாள். மூகாசுரனை அழித்ததால் அன்னை மூகாம்பிகை ஆகிறாள். அத்தோடு ஒரு அசுரவதம் செய்த பெயர் மட்டுமல்ல, கோலா மகாரிஷி என்கின்ற கோல மகரிஷி என்கின்ற ஒரு மகா முனிவர் அந்த இடத்துல தவம் செய்கிறார். அதுதான் அவருடைய பெயரில் அறியப்படுகிற கொல்லூர் மூகாம்பிகை என்று அந்த தலத்தினுடைய சிறப்பு பெயராகும். இதற்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், அவருடைய சனாதன தர்மம், இந்து மத மக்களினுடைய ஒரு வாழ்க்கை நெறியை முறைப்படுத்தியவர் ஜெகத்குரு ஆதிசங்கரர். அந்த ஆதிசங்கரர் சரஸ்வதி தேவியை நேரில் தரிசித்து இந்த தென்பகுதியில் ஒரு வீட்டிலிருந்து அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார். அதற்கு சம்மதித்து ஆதிசங்கரரை முன்னோக்கி நடக்க செய்து பின்னாலேயே சரஸ்வதி தேவி நடந்து வருகிறார். அப்படி வருகிற வேளையில் அவருடைய கால் கொலுசை கேட்டுக்கொண்டு ஆதிசங்கரர் நடந்து வந்து கொண்டே இருந்த பொழுது கொலுசு சப்தம் நின்ற காரணத்தால் திரும்பி பார்க்கிறார். திரும்பி அவர் சந்தேகத்தோடு பார்த்ததால் அந்த இடத்திலேயே அன்னை நின்று விடுகிறாள். அந்த இடம்தான் கொல்லூர் மூகாம்பிகை. இன்றைக்கும் கேரள மக்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு நம்பிக்கை, வித்யாரம்பம், அதாவது சரஸ்வதி தேவியினுடைய அம்சமாக அங்கே இருக்கிற காரணத்தினால அங்கே அந்த கல்வியை ஆரம்பித்ததை, அதாவது இந்த விஜயதசமி மாதிரியான நாட்களில் அங்கே தங்களுடைய குழந்தைகளை அழைத்து அந்த வித்யாரம்பம்னா அந்த முதல் எழுத்துக்களை அங்கெல்லாம் ஓதி அழைத்து செல்வதை இன்றளவும் அவங்க வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இந்த கொல்லூர் மூகாம்பிகை ஸ்தலத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா,
மும்மூர்த்திகள் தத்ராத்திரேயர்ன்ற ஒரு உருவம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். 4 முகங்களோடு 4 வேதங்களையே நாய்களாக தன் கைகளில் வைத்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு உருவம் மும்மூர்த்திகள். அந்த மாதிரி அந்த மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த மும்மூர்த்திகளையும் பார்வதி பரமேஸ்வரியும் அதேபோல சரஸ்வதி தேவியும் லக்ஷ்மி தேவியும் சேர்ந்த மும்மூர்த்திகள் மற்றும் முப்பெரும் தேவியரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக அறியப்படுவது கொல்லூர் மூகாம்பிகை. அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய லிங்கம் என்பது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. அதை 2ஆக பிரிச்சிங்கன்னா நீங்கள் பூஜை வேளையில் ஒரு சொர்ண ரேகை, அதாவது தங்க ரேகை மெலிதாக ஓடுவதை பார்க்கலாம். அந்த பூஜை வேளையில் போனீங்கன்னா அதை தரிசிக்கலாம். அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இடது பாகம் வலது பாகமாக இருக்கும். இடது பாகம் தான் பெரிதாக இருக்கும், அதாவது அன்னையர்களினுடைய பாகம், முப்பெரும் தேவியர்களுடைய பாகம் பெருசாகவும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளினுடைய பாகம் சிறிய அளவுலையும் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு ஒரு தனிச்சிறப்பு, எல்லா திருக்கோயில்கள்லையும் கிரகண வேலைகள் அப்படின்னு ஒன்று வந்துட்டால் அந்த கோயில்கள் சாத்தப்படும். நீங்கள் எங்கேயுமே அந்த வேலையில் திறந்திருக்கிற கோயில்களை பார்க்கவே முடியாது. ஆனால் கொல்லூர் மூகாம்பிகைக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், கிரகண வேலைகளை அவர்கள் பொருட்படுத்துவதே கிடையாது. அப்பையும் திறந்திருக்கும், அப்பையும் வழிபாடு நடத்தலாம். என்ன காரணம்னா, அங்கே 3 தேவியர் மும்மூர்த்திகள் இருப்பது மட்டுமல்ல, ராகு கேது தோஷங்கள், அந்த பிடிமானமாக கிரகங்களை பிடித்து கொள்வது தான் அந்த தோஷம். அது அங்கே பிடிக்காது, அவர்களை பிடிக்க முடியாது என்கின்ற காரணத்தினால அந்த திருக்கோயில் எப்பொழுதுமே திறந்திருக்கும். கிரகண வேலைகளையும் திறந்திருப்பது ஒரு தனிச்சிறப்பு. இந்த திருக்கோயிலுக்கு செல்லக்கூடியவர்கள் சண்டி யாகம் என்பதில் ஒன்று செய்வதாகவும், அந்த சண்டி யாகம் செய்தால் எதிரிகள் வீழ்ந்து விடுவதாக ஒரு செய்தி. தமிழகத்தை ஆண்ட முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் ஆகட்டும், செல்வி ஜெயலலிதாவாகட்டும், தற்பொழுதைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் ஆகட்டும், இவர்களெல்லாம் செல்வதற்கு அதுதான் காரணம்னு சொல்லப்படுவது. ஆனால் அந்த காலகட்டத்தில் முதல்ல எதிரி அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மனமும் நம்மளுடைய உடல் சோர்வும் தான் எதிரியாக சொல்லப்படுகிறது. இந்த சண்டி அப்படின்னா என்னன்னா, அதுவும் இந்த முப்பெரு தேவியர்களும் ஒன்று சேர்ந்து அசுரனை அழிக்கிறார்கள். அதற்கு மகா சண்டி, மகா பரமேஸ்வரி அப்படின்னு பேர், மகா சண்டிகேஸ்வரி என்கின்ற பெயர் உண்டு. இந்த தேவி மகாத்மியம்ன்ற ஒரு நூலில் 700 ஸ்லோகங்கள் இருக்கும். அந்த 700 ஸ்லோகங்களிலும் கடுமையான ஒரு உச்சபட்ச பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஒளி பெருக்கோடு இருக்கக்கூடியது. இதை சொல்வதின் வாயிலாக, அந்த யாகத்தை சொல்வதின் வாயிலாக, அதை சொல்லும்போது நீங்கள் அருகில் இருப்பதன் வாயிலாக உங்களுடைய அத்தனை நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுகளும் அதில் இருக்கக்கூடிய தடைகளும் தகர்க்கப்படுகிறது. இதன் வழியாக உங்கள் மனம் முதல்ல அமைதி அடையணும். ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்றது எதுன்னா அவங்களுடைய மனம்தான். அவர்கள் மனம் உருவாக்கி கொள்வது தான். அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபிசிக்கல் எனிமின்றதெல்லாம் ரெண்டாவது. அவர்களை நீங்கள் எதிர்கொள்ளணும்னா உங்களுக்கு ஒரு தடையறாத உழைப்பும் ஒரு உற்சாகமும் தேவை. அதே போல் ஒரு பெருந்தன்மையான, ஒரு வஞ்சகம் இல்லாத ஒரு எண்ணம் தேவை. இது தான் அந்த யாகத்தினுடைய நோக்கமே அதுதான். இன்றைக்கி போய் சேர்வீங்க அவருடைய எதிரியினுடைய பெயரையெல்லாம் சொல்லி அப்படியெல்லாம் செய்வது யாகம் ஆகாது. ஏன்னா இந்த தேவியர், இந்த கடவுளுக்கு அத்தனை பேருமே குழந்தைங்க. அப்போ ஒருத்தருக்கு தன்னுடைய முதல்ல வழிபட்டு வரவருக்கு அவருக்கு ஒரு சாதகமான விஷயமோ, இங்கேயோ இருக்கிற ஒருத்தருக்கு பாதகமான விஷயமோ நடந்து விடுமா என்ன? ஆனால் ஒரு நன்மை தீமை அடிப்படையில் இறைவனே அவர்களுடைய கர்மாக்களுக்கு வழங்குவார். இங்கே தன்னைத்தானே ஒரு உற்சாகம் ஊட்டிக் கொள்வதற்கு, அமைதி பெறுவதற்கு, மன வலிமை பெறுவதற்கு, உடல் வலிமை பெறுவதற்கு இதுக்கான ஒரு மந்திரங்களாகத்தான் இந்த சண்டி யோகம் செய்யப்படுகிறது. ஸ்ரீ சக்கரத்தில் ஆதிசங்கரர் இந்த அழகான அவரை தரிசனம் கொடுத்த அந்த தேவியரை அவர் பஞ்சலோகத்தில் அழகாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த இடத்துல யாகம் செய்வது இதற்கு நெருங்கிய தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த அம்பிகை என்பவள் ஒரு கருணை கலந்த ஈரத்தை தருகிறவள். உடல் பொலிவை, புத்தி ஞானத்தை, ஒரு தெளிவான சிந்தனையை தருகிற வகையில் இருப்பதனால இந்த எழுத்துலகில் இருப்பவர்கள், குறிப்பாக கிரியேட்டிவ் ஃபீல்டில், சினிமா துறையில் இருப்பவர்கள், ஒரு புதிய ஒரு சக்தியை உருவாக்கக்கூடிய நினைப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த வழிபட ஏற்ற ஒரு அற்புதமான தாய் மூகாம்பிகை. வாய்ப்புள்ளவர்கள் உங்களுடைய தேவையை நீங்கள் போய் சொல்லணுன்றது
பிரார்த்தனையில் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் நின்று உங்களுடைய நிலையை உங்கள் மனதிற்குள் நினைத்தாலே போதும். தன்னுடைய செவியை உங்களுக்கு சாய்ப்பதற்கு காத்திருக்கும் அன்னை தாய் மூகாம்பிகையை தரிசியுங்கள்.